அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பயோ ஃபோர்ட்டிஃபைட் பொட்டேட்டோஸ் டூ ஹிட் இந்தியன் மார்க்கெட் சூன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பத்தி யாரு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டரோட டைரக்டர். அவர் யார் அப்படின்னா, சைமன் ஹெக் அப்படிங்கிறவங்க தான் இத பத்தி வந்து பேசியிருக்காங்க. அதாவது பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பயோ ஃபோர்ட்டிஃபைடு பொட்டேட்டோஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ நமக்கு அதுல வந்து அ நமக்கு தேவையான நியூட்ரிஷனல் கன்டென்ட்ட வந்து என்ரிச் பண்றாங்க. சரியா? லைக் வந்து இப்போ இந்த பயோ ஃபோர்ட்டிஃபைட் பொட்டேட்டோல வந்து என்ன என்ரிச் பண்றாங்க அப்படின்னா, விட்டமின் ஏ அப்படிங்கிற கன்டென்ட்ட வந்து என்ரிச் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அயர்ன் கன்டென்ட், அயர்ன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அத வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான அ டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு, நம்பளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட சென்ட்ரல் பொட்டேட்டோ இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அந்த அமைப்பு கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. சரியா? அப்ரூவல் டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு, ஆ சென்ட்ரல் பொட்டேட்டோ இன்ஸ்டிடியூட் கிட்ட குடுத்துருக்காங்க. இன்கேஸ் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு இந்தியாவுல இந்த பயோ ஃபோர்ட்டிஃபைடு பொட்டேட்டோஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிஐபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா, லீமா அப்படிங்கிற சிட்டி, லிமா லிமா சிட்டி இன் பெரு. சரியா? 1971ல ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அடுத்தது அ ஐகாரோட சென்ட்ரல் பொட்டேட்டோ இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னா, சிம்லால இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஓகேவா? கண்டிப்பா முக்கியமான விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது ரீஜனல் இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ். ஓகேவா? எங்க நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் டிஎன் ரைசிங் ஈவென்ட் எங்க நடக்க போகுதுன்னா, தூத்துக்குடியில நடக்க போகுது. ஓகேவா? டிஎன் ரைசிங் ஈவென்ட். எப்படி நமக்கு குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. இந்த குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் 2015ல் நடந்துச்சு, 19ல் நடந்துச்சு, இப்ப 24ல நடந்து முடிஞ்சுச்சு. இதன் மூலியமா வெளிநாட்டு நிறுவனங்கள வந்து தமிழ்நாடுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரியா? இப்போ டிஎன் ரைசிங் ஈவென்ட் அப்படிங்கிறது ரீஜனல் இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப சதர்ன் ரீஜனுக்கு தூத்துக்குடியில நடக்க போகுது. அடுத்து இந்த மாதிரி ரீஜன் வைஸா என்ன பண்ண போறாங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் கான்க்ளேவ் அதாவது முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறத நடத்த போறாங்க. சோ தட் அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன்ல, அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்ல என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இன்வெஸ்டார்ஸ்க்கு எடுத்து சொல்லி, அதன் மூலியமா அவங்கள இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட ப்ரமோட் பண்றதுக்காக, ரீஜினல் குரோத்த ப்ரமோட் பண்றதுக்காக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டோட எக்கனாமிக் பொட்டன்ஷியல வந்து அன்லாக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்க்ளேவ நம்ம அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. இன்னோவேட்டிவான ஸ்டெப்பாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் கோல்டன் ஈகிள் அப்படிங்கிற சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபைபர் மேனுஃபேக்சரிங்ல வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அவங்க. சரியா? ஸோ அவங்க அவங்களோட ஃபைபர் பிளான்ட்ட தூத்துக்குடியில செட்டப் பண்ண போறதுக்கான அக்ரீமெண்ட்ட சைன் பண்ண போறாங்க. அந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிற ஈவென்ட்ல. ஸோ அத பத்தி தான் இங்க விளம்பரமும் குடுத்திருந்தாங்க. ஓகேவா? விளம்பரங்கள் இங்க பாருங்க. டிஎன் ரைசிங் இன்வெஸ்டார்ஸ் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 41 மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் இருக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு விளம்பரம் குடுத்துருக்காங்கல்ல, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் கூட பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 2024ல குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட்ல தான் வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட எங்க கொண்டு வர போறாங்கன்னா, தூத்துக்குடியில கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ சதர்ன் ரீஜியனோட டெவலப்மென்ட்க்காக தான் இது எல்லாமே பண்றாங்க. ஆ இந்த வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது எந்த நாட்ட சேர்ந்த கம்பெனி அப்படின்னா, வியட்நாம சேர்ந்த கம்பெனி. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ரீஜினல் டெவலப்மென்ட்ட ஃபோக்கஸ் பண்றதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் நெறைய ஸ்டெப்ஸ் எடுக்குறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.